மார்கழி மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்னைக்கு வந்து பிரதோஷம் இருக்குங்க இன்னைக்கு. ஓகேங்களா? இந்த பிரதோஷ வழிபாடு மிக மிக சிறப்பு. ஏன்னா திங்கட்கிழமை வந்து இன்னைக்கு வருது. சரிங்களா? அதே டைம்ல பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் இருக்கு. ஈவினிங் வந்து பூச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ சனி பகவானுடைய நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம். அப்போ சனி பகவானுடைய அதிபதியா வந்து யார் வருவாப்ல அப்படின்னா வந்து பைரவர் வராரு. ஓகேங்களா? அவர் பைரவர் யார் அப்படின்னா சிவபெருமானுடைய அம்சம் தான். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு பிரதோஷத்துக்கு சிவபெருமானுக்கும் சரிதான், நந்தியம் பெருமானுக்கும் சரிதான் பால் வாங்கி கொடுங்க. ஏன்னா திங்கக்கிழமை ஏறுறதுனால வந்து பால் வந்து சந்திரனுடைய அம்சம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அன்னதானம், சில கோயில் அன்னதானம் பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி வாங்கி கொடுங்க, மிக மிக சிறப்பு. அதன் மூலமாக தொழிலில் லாபங்கள் ஏற்படும், வேலைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். புதுசாக வந்து வேலை தேடிடுறீங்களா, வேலைகள் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படுங்க இன்னைக்கு. ஓகேங்களா? ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் முடியுது, அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இரண்டும் கலந்த ஒரு ஒரு நாளாக, மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த திங்கட்கிழமை பிரதோஷம் வந்து அமையுது. அப்போ பிரதோஷம் பார்த்தீங்கன்னா 4 to 6 நந்தி பகவானுக்கு வந்து அருகம்புல் மாலை கட்டி போடுங்க. அபிஷேகத்துக்கு தேவையான அனைத்து பொருளும் வாங்கி கொடுங்க. சிவபெருமானுக்கு வந்து வில்வ மாலை வந்து கட்டி நீங்களே கையால் கட்டி எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? அந்த முள்ளாக இருக்கும், அந்த முள்ளோடலாம் கொண்டு போய் போடாதீங்க. இலைகளை மட்டும் எடுத்து நல்லா அழகாக கட்டி அதை கொண்டு போய் சிவபெருமானுக்கு கொடுங்க. சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கான அனைத்து பொருட்களும் வாங்கி கொடுங்க. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி நிலவும், தம்பதிகளிடம் ஒற்றுமைகள் மேலோங்கும், கல்வி மேம்படும், குழந்தைகளுடைய கல்வி மேம்படும், தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் அதிகரிக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்படி ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம் அமைகின்றது. சோமவார பிரதோஷத்தில் கலந்து கொண்டு அனைத்து காரியத்திலும் வெற்றி வாய்ப்புகளை பார்க்க வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.